தொடர்ந்து 21வது பகுதியை வாசிக்கலாம். அடிமைகள். அவர்களுக்கு நீ அளிக்க வேண்டிய நீதி சட்டங்கள் பின்வருமாறு: நீ ஒரு எபிரேய அடிமையை வாங்கினால் அவன் உனக்கு 6 ஆண்டுகள் அடிமை வேலை செய்வான். 7ஆம் ஆண்டு அவன் எதுவும் தராமல் விடுதலை பெற்று வெளியேறுவான். தனித்து வந்திருந்தால் தனித்து வெளியேறுவான். மனைவியோடு வந்திருந்தால் அவனுடைய மனைவியும் அவனோடு புறப்பட்டு செல்வாள். தலைவன் அவனுக்கு பெண் கொடுத்திருக்க அவள் வழி அவனுக்கு புதல்வரோ பிறந்திருந்தால் மனைவியும் பிள்ளைகளும் அவளுடைய தலைவனுக்கே சொந்தமானவர். எனவே அவன் மட்டும் தனித்து வெளியேறுவான். அந்த அடிமை, நான் என் தலைவனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுகிறேன், நான் விடுதலை பெற்றவனாய் வெளியேறி செல்ல மாட்டேன் என கூறுமிடத்து அவனை அவனுடைய தலைவன் கடவுளுடன் கூட்டிக் கொண்டு வருவான். தலைவன் அவனை கதவருகில் வல்லது வாயில் நிலைக்கால் மட்டும் கூட்டி வந்து அவனுக்கு காதில் தோல் தைக்கும் ஊசியால் துளை போடுவான். அவன் எக்காலமும் அவனுக்கு பணியுடை செய்வான். ஒருவன் தன் மகளை அடிமையாக விற்றிருந்தால் ஆண் அடிமைகள் வெளியேறி செல்வது போல் அவள் செல்லல் ஆகாது. தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு பிடிக்காதவளாய் நடந்து கொண்டால் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அந்நியருக்கு அவளை விற்றுவிட அவனுக்கு அதிகாரம் இல்லை. அது அவளுக்கு துரோகம் இழைப்பாகும். அவன் தன் மகனுக்காக அவளை நிச்சயித்திருந்தால் ஒரு மகளை நடத்தும் முறைப்படி அவன் அவளுக்கு செய்ய வேண்டும். அவனுடைய மகன் தனக்கென வேறொருத்தியை வைத்துக் கொண்டிருந்தால் உணவு, உடை, மன உறவின் கடமைகள் இவற்றில் அவளுக்கு குறை வைக்கலாகாது. இம்மூன்றையும் தலைவன் அவளுக்கு செய்யவில்லை எனில் அவள் பணம் எதுவும் தராமல் புறப்பட்டு போய் விடலாம். வன்முறை செயல்கள். மனிதரை சாகடிப்பவர் எவரும் கொல்லப்பட வேண்டும். அவர் சாகடிக்க பதுங்கி இராதிருந்தும் அவரது கையாலேயே கொல்லப்பட கடவுள் விட்டிருந்தார். அத்தகையவர் தப்பியோட ஓர் இடத்தை நான் ஏற்பாடு செய்வேன். ஆனால் பிறர் மேல் வெகுண்டெழுந்து சதி திட்டத்தால் அவரை சாகடிக்கிற எவரும் என் பலிபீடத்தினர் அப்புறப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவர். தம் தந்தையையோ தம் தாயையோ அடிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். ஒருவர் மற்றொருவரை கரைத்து சென்று விட்டாலோ அவரை தம் பிடிக்குள் இன்னும் வைத்திருந்தாலோ அந்த ஆள் கொல்லப்பட வேண்டும். தம் தந்தையையோ தம் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். இருவர் சண்டையிடுகையில் ஒருவர் மற்றவரை கல்லாலோ கைமுட்டியாலோ தாக்கியும் தாக்கப்பட்டவர் சாகாமல் படுக்கையில் கிடந்த பின்னர் எழுந்து கோல் ஊன்றி வெளியே நடக்க தொடங்கினால் தாக்கியவர் குற்றப்படி அற்றவர் ஆவர். ஆயினும் அவரது வேலை இழப்பை முன்னிட்டு அவருக்கு இழப்பீடு கொடுக்க அவரை முழுமையாக குணமாக்கவும் வேண்டும். ஒருவர் தம் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை கோலால் அடிக்க அவர் அங்கேயே இறந்து விட்டார். அந்த உரிமையாளர் பழி வாங்கப்படுவார். ஆனால் 2 அல்லது 3 நாள்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் அவள் பழி வாங்கப்படார். அடிமை அவரது சொத்து. நாள்கள் சண்டையிடுகையில் கர்ப்பிணியான பெண்ணுக்கு அடிப்படை வேறு யாதொரு கேடுமின்றி பேர்காலத்துக்கு பிரசவமாகி விட்டால் அப்பெண்ணின் கணவன் கேட்கிறபடி தண்டம் விதிக்கப்பட்டு நடுநிலையாளர் வழியாகவும் அது கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் கேடு ஏதேனும் விளைந்தால் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், கீரலுக்கு கீரல் என நீ ஈடு கொடுப்பாய். ஒருவர் தம் அடிமைகளில் ஆணையோ பெண்ணையோ அடிபட்டவருக்கு கண் கெட்டு போனால் கண்ணுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும். ஒரு அடிமை பெண்ணின் பல்லை உடைத்து விட்டால் பல்லுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும். உரிமையாளரின் கடமைகள். மாடு தன் கொம்பினால் குத்தி ஒருவனோ ஒருத்தி இறந்து விட்டால் அம்மாடு கொல்லப்பட வேண்டும். அதன் இறைச்சி உண்ணப்படலாகாது. மாட்டின் சொந்தக்காரர் குற்றமற்றவர் ஆவார். ஆனால் மாட்டுக்கு குத்தும் பழக்கம் முன்னரே இருந்திருக்க அதன் சொந்தக்காரரை எச்சரித்திருந்தும் அவர் ஆவண செய்யாதிருந்த நிலையில் போது ஒருவனை அல்லது ஒருத்தியை கொன்று போட்டால் அம்மாடு கல்லறிந்து கொல்லப்படும். அதன் உரிமையாளரும் கொல்லப்படுவார். மாறாக ஈட்டு தொகை அவர்கள் விதிக்கப்பட்டால் தம் உயிரின் மீட்புக்காக விதிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் கொடுப்பார். மகனாயினும் மகளாயினும் கொம்பினால் குத்தி கொல்லப்பட்டால் இந்த நீதி சட்டத்திற்கேற்ப ஆகட்டும். அடிமை அல்லது அடிமை பெண் மாடொன்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு 30 வெள்ளி காசு ஈடு கட்டுவார். மாடும் கல்லில் இருந்து கொல்லப்படும். ஒருவர் குழி ஒன்றை திறந்துவிட்ட பின்னரோ அல்லது
புதிதாக குழி ஒன்றை வெட்டிய பின்னரோ அதனை மூடி வைக்காதிருக்க மாடோ கழுதியோ அதில் விழுந்துவிட நேரிட்டால் அதன் உரிமையாளருக்கு குழியின் சொந்தக்காரர் பணம் ஈடுகட்டி செத்ததை எடுத்துக் கொள்வார். ஒருவரின் மாடு பிறர் மாட்டை காயப்படுத்தி கொன்று விட்டால் ஒருவருக்கு மாட்டை விற்று பணத்தை அவர்கள் பங்கிட்டுக் கொள்வார்கள். செத்ததையும் அவர்கள் கூறு போட்டுக் கொள்வார்கள். ஆனால் மாடு குத்தும் பழக்கமுடையதென முன்னரே தெரிந்திருந்தும் அதன் உரிமையாளர் எதுவும் செய்யாதிருந்தால் அவர் மாட்டுக்கு மாடு என ஈடு கொடுக்கத்தான் வேண்டும். செத்தது அவரை சேரும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த நாளுக்கான வேத பாடங்கள் வாசித்து முடிந்தாயிற்று. தொடர்ந்து தொடர் வேதம் இணைத்திருங்கள். கர்த்தருக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலம் உண்டாவதாக. கடவுள் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.